அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைய தினமணி செய்தித்தாள்ல என்னென்ன செய்திகள் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ முதல்ல பார்த்தோம்னா, தென்னக ரயில்வேலிருந்து ஒரு செய்திக்குறிப்பு வந்திருந்துச்சு. என்ன சொல்றாங்கன்றத பார்ப்போம். சரிங்களா? ஸோ அவங்க ஒரு ஆப்பரேஷன் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? என்ன ஆப்பரேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த ரயில் நிலையங்கள்ல காணாம போகக்கூடிய குழந்தைகள கண்டுபிடிச்சு, மீண்டும் அவங்க பெற்றோர்கள் கிட்டயே திருப்பி குடுக்குறது தான் அந்த ஒரு ஆப்பரேஷன். சரிங்களா? ஸோ அதன்படி அந்த ஆப்பரேஷன் பேர் என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஓகேவா? ரயிலில் காணாம போன குழந்தைகள் கடத்தப்பட்ட குழந்தைகளை மீட்க ஆப்பரேஷன் நான்கே ஃப்ரெஸ்டே அப்படிங்கிற நான்கே ஃப்ரிஸ்டே அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்பரேஷனை வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்களா? நான்கே ஃப்ரிஸ்டே அப்படிங்கிற இந்த ஆப்பரேஷன் யாரு பண்றாங்க அப்படிங்கிறத கேட்பாங்க. சரியா? ஸோ நம்ம ரயில்வேஸ் வந்து இந்த ஒரு ஆப்பரேஷன் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா? காணாம போன குழந்தைகள தொலைஞ்சு போற குழந்தைகள மீட்டு குடுக்கறது தான் இந்த நான்கே ஃப்ரிஸ்டே அப்படிங்கிற ஆப்பரேஷன். ஓகேவா? ஏன்னா ஆப்பரேஷன்ஸ் அப்படிங்கிறது நமக்கு கொஞ்சம் முக்கியம். சரிங்களா? ஸோ ரயில்வேஸ் பண்ணக்கூடிய ஆப்பரேஷன் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? சரி. அடுத்தது திருக்குறள். இன்னைக்கு செய்திகள் பெருசா கம்மியா தான் இருந்துச்சு. சரிங்களா? ஸோ திருக்குறள் பார்த்தோம்னா, என்ன சொல்றாங்க? திருக்குறள்ல வந்து "ஓவுதல் வேண்டும் ஒளிமால்கும் செய்வினை ஆஅதும் எண்ணுமவர்." ஓவுதல் வேண்டும் ஒளிமால்கும் செய்வினை ஆஅதும் எண்ணுமவர். மென்மேலும் உயர்வோம் என்று விரும்பி முயல்கின்றவர் நம்முடைய புகழ் கெடுவதற்குக் காரணமான செயலை செய்யாமல் விட வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்தடுத்த கட்டங்களுக்கு வாழ்க்கைகள நகரணும் அப்படின்னு நினைக்கிறவங்கலாம், அவங்களுடைய புகழ் கெடுவதற்கான காரணங்கள அந்த மாதிரியான விஷயங்கள செய்யாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. திருக்குறள் எண் 653 அதிகாரம் வினை தூய்மை. அடுத்தபடியா மொரிஷியஸ் சார்ந்து ஒரு செய்தி. என்ன செய்தி அப்படின்னு பார்த்தோம்னா, முதல் முறையாக வெளிநாட்டில் மக்கள் மருந்தகம். ஜன் ஔசாதி கேந்திராஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஜன் ஔசாதி கேந்திராஸ். அதுதான் மக்கள் மருந்தகம் அப்படிங்கிறது. சரியா? இந்தியாவில் இந்தியாவின் முதல் வெளிநாட்டு மக்கள் மருந்தகத்தை மொரீஷியஸில் மத்திய வெளியுறவு அமைச்சர் திறந்து வைத்தார் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஸோ இந்தியாவுடைய முதல் வெளிநாட்டு மக்கள் மருந்தகம். அது என்ன சொல்றோம் மக்கள் மருந்தகம்னா, ஜன் ஔஷாதி கேந்திரா அப்படின்னு சொல்றோம். எந்த நாட்டுல தொடங்கியிருக்கோம் அப்படின்னா, மொரீஷியஸ் அப்படிங்கிற நாட்டுல தொடங்கியிருக்கோம். முதல்ல வெளிநாட்டுல தொடங்கியிருக்கோம். அதனால கொஞ்சம் முக்கியமா இருக்கு. ஓகேங்களா? மொரீஷியஸ் அப்படிங்கிற நாட்டுல நம்ப இந்த மக்கள் மருந்தகம் அப்படிங்கிறத தொடங்கி வச்சிருக்கோம். மக்கள் அனைவருக்கும் மலிவு விலையில் மருந்துகள் கிடைப்பதை உறுதிப்படுத்த மத்திய அரசின் மக்கள் மருந்தகம் கடந்த 2008ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டுச்சு. ஓகேங்களா? ஸோ மக்கள் மருந்தகம் திட்டம் 2008ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. அது பிரதமர் நரேந்திர மோடி வந்ததுக்கு அப்புறமா 2015ல விரிவுபடுத்தப்பட்டு நாடு முழுவதும் பார்த்தோம்னா ஒரு 10,000 மக்கள் மருந்தகங்கள் வந்து இருக்கு. முதல் முறையா வெளிநாட்டுல மொரீஷியஸ்ல வந்து தொடங்கி வச்சிருக்காங்க. சரியா? ரைட். அடுத்தது பார்த்தோம்னா, வேற என்ன செய்திகள் இன்னைக்கு இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, ஐரோப்பிய ஆணையத்துடைய தலைவராக யார் வந்திருக்காங்கன்னா, உர்சுலா. ஓகேங்களா? உர்சுலா வான் டெர் லேயன் அப்படிங்கிறவங்க. உர்சுலா வான் டெர் லேயன் அப்படிங்கிறவங்க பிரசிடென்ட் ஆஃப் ஐரோப்பிய ஆணையம்னு குடுத்துருக்காங்களா, இங்கிலீஷ்ல பார்த்தோம்னா, யூரோப்பியன் கமிஷன். ஓகேவா? பிரசிடென்ட் ஆஃப் யூரோப்பியன் கமிஷனா யார் வந்திருக்காங்கன்னா, உர்சுலா வான் டெர் லேயன். ஓகேவா? உர்சுலா வான் டெர் லேயன். மார்க் ரூட்டே அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருந்தார். ஓகேங்களா? அவர் வந்து யாருன்னா, யூரோப்பியன் யூனியனோட ஹெட்டா வந்திருக்காரு. ஓகே. யூரோப்பியன் யூனியன் அதோட ஹெட்னா மார்க் ரூட்டே. இந்த ஐரோப்பிய யூனியனுடைய நிர்வாக பிரிவு தான் இந்த யூரோப்பியன் கமிஷன். ஓகேங்களா? அட்மினிஸ்ட்ரேஷன் தான் யூரோப்பியன் கமிஷன்ல. ஓகேவா? ஸோ அதோடைய தலைவரா யார் வந்திருக்காங்கன்னா, உர்சுலா வான் டெர் லேயன் வந்திருக்காங்க. சரியா? ஸோ இதெல்லாம் தான் இன்னைக்கு செய்திகள்ல இருந்த விஷயங்கள். சரிங்களா? ஸோ ஜஸ்ட் என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கங்க. நாளைக்கு செய்தித்தாள் வாசிப்புல சந்திக்கலாம். நன்றி.